அப்படின்ற டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு கதாநாயகியா இருக்கக்கூடிய இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோயினா வந்து சிறப்பா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஸ்ருதி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போட்டு இத கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் அதான், அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. முதல் முறையாக வேலை செய்ய சுகுமார் ஸோ கட்ஸ் திரைப்படத்தை இந்த டீம் தயாரிப்பாளர் எல்லாரும் ரொம்ப கட்ஸோட வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதால ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு அவ்வளவு நிமிஷமும் அவங்களுடைய அம்மா மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணி ரொம்ப அழகா அவருக்கான வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா படக்குழுவினரை வாழ்த்து பேசுவதற்காக டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் திரு கூட இல்லைனாலுமே ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் சார் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நடிகர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, ஏன்னா பல பெரிய இயக்குநர்கள் நடிகர்களோட இணைந்து சார் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பெரிய நடிகர்களும் இயக்குநர்களும் தான் வந்து பாக்கியமா நினைப்பாங்க டெல்லி கணேஷ் சார் கூட வந்து இணைந்து நடிச்சது. ஸோ அந்த பாக்கியம் இன்னைக்கு இந்த படத்துடைய இயக்குனருக்குமே வந்து அமைஞ்சிருக்கு. டெல்லி கணேஷ் சார் தற்போது நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவருடைய படங்கள் மூலமாக அவர் இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் மூலமாக நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லணும். ஸோ அவருடைய கடைசி படம் இந்த கட்ஸ் திரைப்படம். ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நம்ம துவங்குறதுக்கு முன்னாடி சாருக்காக ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலியை நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நின்று கொடுத்தாது. சார் கிடைச்சா அந்த படம் ஜெயிச்சிரும்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பர்கள் கிடைச்சோன்னா வந்து வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி ரங்கராஜ் அவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பார். அவர் நல்ல நபராக தான் இருப்பார் அப்படின்றது வந்து தோணுது. ஏன்னா அவரை சுற்றி நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்கிறதுக்காக தான் இத்தனை பேருமே மேடைக்கு வந்திருக்காங்க அவருடைய நண்பர்களாக. அதில் இன்னொருத்தர் வந்து வாழ்த்து சொல்கிறதுக்காக மேடைக்கு வர இருக்காரு இயக்குனர். அனைவரையும் அவரவர் இடங்களில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, தயாரிப்பாளர் திரு ராமநாதன் சார் அவர்கள் வந்து உயிர் எய்தியிருக்காங்க, இறந்திருக்காரு சார். இப்போ அந்த தகவல் வந்திருக்கு. மிகுந்த மன வருத்தத்துடன் இந்த இடத்துல இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஒரு பக்கம் மன வருத்தம், இன்னொரு பக்கம் நம்ம அழகான படம், ஒரு கட்ஸ் அப்படின்ற ஒரு கட்ஸோட இந்த டீம் வந்து மேடையில் இறங்கியிருக்காங்கன்னும் பொழுது திரும்பவும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்குள்ளே நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்புரை வழங்குவதற்காக ப்ரொடியூசர், இயக்குனர் திரு சிவானி
சார்பாக படத்தின் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது.